நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் சூரிய புத்தியா? சூரிய திசை என்பது 6 வருடம் காலங்கள், புத்தி என்பது 3 மாதம் 18 நாள். அதாவது சூரிய திசையில் சூரிய புத்தியானது 3 மாதம் 18 நாள். சூரிய திசையில் சூரிய புத்தி சுய புத்தி வேலை செய்யாது என்பார்கள். ஆனால் நட்சத்திர அடிப்படையில் இங்கே வேலை செய்யும். ஓகேங்களா? அப்போ மேசராசி மேசலக்கண நேர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாவகம் 7. அதாவது 7ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா துலம். அப்போ துலம்ல சூரியன் இருந்தால் என்ன பலன்? அங்கே என்ன நட்சத்திர சாரங்கள் இருக்குது? அப்போ சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி 1 2 3 4 பாதங்கள், விசாகம் 1 2 3 3 பாதங்கள். ஓகேங்களா? அப்போ இந்த பாதங்களில் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பார்? ஓகேங்களா? அப்போ காலபுருஷ தத்துவப்படியில் பார்த்தீங்கன்னா இது சூரியன் இந்த 7ஆம் இடத்துல துலாமில் இருந்தாவே நீச்சம். ஓகேங்களா? அப்போ 5 கோடியவன் திசா புத்தி வேறு இது. ஓகேங்களா? அப்போ 5 கோடி திசா புத்தி அப்போ சித்திரையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சித்திரை அது 1ஆம் பாதம் 2ஆம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஏதோ ஒரு பாதம், ரைட், ஓகே. அப்போ சித்திரை பாதத்தில் இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த லக்கணத்துக்கு 1 கூடையவன் 7 கூடையவன் 1 கூடையவன் 8 கூடையவனோட சாரம். ஓகேங்களா? அப்போ 1 கூட 8 கூடையவனோட சாரம் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாவகத்துக்கு 2 கூடையும் 7 கூடையும் சாரம். ஓகேங்களா? அப்போ எப்படி நின்னாலும் சூரியன் நீச்சம் தானே அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அப்போ நீச்சம் தான். அப்போ எப்படி இப்போ என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ இது வந்து 7ஆம் இடமாக போயிடுது. அப்போ பாவத்துக்கு அது 2ஆம் இடமாகவும் லக்கணம் 7ஆம் இடமாக வருது. ஓகேங்களா? லக்கணத்துக்கு இது 7ஆம் இடமாகவும் 8ஆம் இடமாகவும் நட்சத்திர சாரம் வருது இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது உண்டான வருமானங்கள் தடைப்படும். வருமானங்கள் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் உள்ள இடங்கள் சொத்து பத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவங்களும் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்கும்போதும் சரி, பூர்வீகத்துட்டு நம்ம வெளியே வந்துடுறது ரொம்ப மிக சிறப்புங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பூர்வீகத்தில் புதுசாக நம்ம வந்து இடம் போகிறவங்கள வந்து சொத்து போராடி வாங்குறது, இந்த இட்டு வாங்கினோம்னாலும் தோற்றுருவோம். அப்படி வாங்கிட்டாலும் அது நம்ம கையில் இருக்காது. ஒன்று இடம் மாதிரி போயிடும், இல்லை அந்த இடத்த விட்டு நம்ம வந்துடுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு அரசியல் இருக்கிறவங்களும் சரி பெருசாக வந்து இந்த மாதிரி வாய்ப்பினை பெருசாக நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காது. கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட குலதெய்வம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பெருசாக உதவிகரம் பண்ணுமான்னு கேட்டால் உதவிகரம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் மத்தியமாக தான் கொடுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது புத்திகள் வரும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கும் கொஞ்சம் தசை பற்றி கொஞ்சம் மாறி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது 8ஆம் சாரமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி சாரமாக இருந்தாலும் நட்பு சாரமாக இருந்தாலும் நீச்சங்கனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா என்ன தான் அதிக சேதம் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சமாளிக்கிற அளவுக்கு இருக்குமே தவிர நம்ம சமாளிக்க எல்லாம் மீறி போகாதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ முன்னே கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களுக்கு தாமதத்தை கொடுக்கும். இது ஆல்ரெடி இந்த தசாபுத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிறாங்கனாக்கா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லது கெட்டது செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் சிரமங்கள் வரும், தடைகள் வரும், தாமதங்கள் வரும். எல்லாமே நம்ம சிரமப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அது குலதெய்வம் நீச்சங்கனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களுடைய குலதெய்வம் இதெல்லாம் அனைத்தும் இது பண்ணி அது நட்சத்திர சித்திரை சாரத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா 1 கோடி 8 கோடி சாரத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 8 கோடி சாரத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஊருட்டு ஊர் தண்ணி தாண்டி இருக்கிற முருக பகவானை நீங்கள் வணங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அம்சத்தை கொடுக்கும். அது சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் சித்திரை வழிபாடு இந்த ஓவியங்களை வாங்கி தானம் கொடுக்கறது. ஓகேங்களா? அந்த ஓவியம் வரைகிறவங்களாம் இந்த பெயிண்டர்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடை தானம், உணவு தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அம்சத்தை கொடுக்குங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுவாதி சாரத்தில் சூரியன் நிற்கிறார். அப்போ சுவாதி சாரத்தை நிற்கும்போது பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதம் இருந்ததுன்னா அது புஷ்கர மாதம் வந்துடும், ரைட், ஓகே, அதை பற்றி பேச வேண்டாம். அப்போ சுவாதி சாரத்தை நிற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி சூரியன் அங்கே அந்த இடத்துல இருக்கும்போது ராகு அங்கே என்னவா இருக்காரு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ராகு அங்கே பலமாக இருக்கிறாரா, என்ன பொசிஷனில் இருக்கிறாரு, இதாக பார்க்கணும். அதே மாதிரி சித்திரையில் பார்க்கும்போது அதே தான். சித்திரை பார்க்கும்போது செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரா, ஓகேங்களா? அங்கே அவர் ஆட்சி பெற்றிருந்தோ ஒரு வர்க்கோத்தம் பெற்றிருந்தோ ஒரு திக்பலம் பெற்றிருந்தாருன்னா அந்த சாதத்தில் உள்ள சூரிய பகவான் முழுமையான நீச்சல் அடைய மாட்டார். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சுவாதிலையும் அதே தான். ராகு நல்ல முறையாக இருந்தாருன்னா இங்கே ஒரு பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு பாதிப்புகள் வராதுங்க. ஓகேங்களா? அப்போ சுவாதி சாதத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ போயிட்டுருக்கோம், ஒரு லெவலான பொசிஷன் போயிட்டுருக்கோம்.
அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீண்ட தூர பயணம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பொழுது போகிறது தெரியாது, பொழுது போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பொழுது பூரா ஜாலியாக இருந்துருவோம். அந்த இருட்டு கட்டினால தான் நம்ம அப்படி வாழ்ந்துருக்கலாமா இப்படி வாழ்ந்துருக்கலாமாங்கிற திங்கிங் வரும். ஓகேங்களா? அப்போ திங்கிங் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு தவறான ஒரு செயற்கைலாம் ஒரு உடன்பலம் நம்ம கூட வந்து ஒட்ட வருங்க. அதை நோட்டு பார்த்து நம்ம உஷாராக சூதனமாக வந்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு சிறப்பான ஒரு வழி கிடைக்கும். இந்த வழிக்குள்ள என்னன்னு கேட்டிங்கனாக்கா மலை மேலே உள்ள காளிக்கு பார்த்தீங்கன்னா தேன் கலந்த தேங்காய் எண்ணெய் தீபம் போடணுங்க. தேன் கலந்த தேங்காய் எண்ணெய் தீபம் போடணும். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றிட்டு வர்றது மிக சிறப்புங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவில் மிளகு சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்தது விசாகம் சாரத்தில் இவர் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார்? சூரியன். அப்போ விசாகம் சாரங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி மேச லக்கணக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12 லக்கணத்துக்கு 12 கூடையவன், 9 கூடையும் 12 கூடையவன் இல்லைங்களா? சரி, ரைட்டு. இந்த 7ஆம் பாவத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா 3 கூடையவன் 6 கூடையவன். ஓகேங்களா? அப்போ இது 3 6 வருது, லக்கணத்துக்கு 9 12 வருது. சரி, ரைட்டு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது பலன் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ன வேலை செய்வார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்ல செலவுகள் வரும். ஓகேங்களா? தேவையில்ல செலவு, தேவையில்ல விரயங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இளைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு தேவையில்ல செலவினத்தை கொடுக்கும். இந்த மாதிரி இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கலத்துறதுக்கு தேவையில்ல செலவு, தேவையில்ல பிரச்சனை, அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலத்துறமா கூட்டாளிங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தேவையில்ல செலவில் தேவையில்ல ஒரு ஜாமீனோ தேவையில்ல வக்காலத்து மாட்டக்கூடாது. அப்போ கூட்டு தொழில் இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் சொந்த தொழில் செய்யாமல் அப்படி சொந்த தொழில் இருந்தாலும் வேறு யார்ட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அப்படி மேம்போக்காக பார்த்துக்கிட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இந்த திசையை நம்ம ஓட்டிக்கலாங்க. சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, சிறப்பாக ஜெயிப்பீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.